வணக்கம். இன்னைக்கு தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அறுவடை வந்து அவரைக்காயோட ஸ்டார்ட் ஆகுது. கீழே இருக்கிற அவரைக்காயெல்லாம் வந்து நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே மட்டும் நான் பறிச்சுட்டேன். மேலே இருக்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஏணி போட்டு ஏறி பறிச்சிட்ருக்காரு. நான் ஆல்ரெடி சின்ன ஏணி போட்டு பறிக்க ட்ரை பண்ணேன் போன வாட்டி. அது ஓகே தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த வாட்டி வந்து பெரிய ஏணி. ஏன்னா எல்லா காயும் வந்து ரொம்ப மேலே தான் இருக்குது. கீழே இருக்கிற காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பெரிய ஏணி நீங்களே ஏறுங்க, பரவாயில்ல நான் கீழே இருந்துக்கிறேன், நான் வந்து நீங்கள் பறித்து கொடுக்குற காயை வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கீழே இருந்த காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் அவர் பறித்து கொடுக்குறதெல்லாம் வந்து வாங்கி வாங்கி வச்சிட்ருந்தேன். இந்த சுரக்காய் செடி அப்புறம் வந்து பீர்க்கங்காய் செடிலாம் நடுவில் இருக்கா, அதெல்லாம் வந்து பூக்குது. பட் ஆனால் காய் இல்லை. பீர்க்கங்காவும் சுரக்காவும் வந்து முடிஞ்சிடுச்சு. சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு. பூ வந்து வந்துட்டு இருந்தாலும் அந்த காய்கள் வந்து பெருசாக ஆகலை. அவரைக்காய் மட்டும்தான் வந்து வந்துட்டுருக்கு. அதையும் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகி கொஞ்சம் காஞ்சு கொஞ்சம் காய் வந்து எங்களால் பார்த்து பறிக்க முடியல. உள்ளே இருக்கிறதெல்லாம் சிலது மிஸ் ஆனதெல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் காஞ்சு போச்சு. ஏதோ மிஸ் ஆகாமல் இருக்கிறது மேலே தெரியற க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பறித்து எடுத்தாச்சு. அவரைக்காய் இந்த முருங்கை செடி வந்து விதையிட்டது. அது வந்து வந்திருந்ததா, அது வந்து ஃபுல்லாக வந்து மேலே 3 செடி 4 செடி இருந்தது. போன வாட்டி வந்து பார்த்தா யாரோ கிள்ளிட்டாங்க. ஸோ யாரோ கிள்ளிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நானே கிள்ளிட்டேன். நல்ல வந்து வெத்தலை கிழங்கு வந்து கொடி ஃபுல்லாக வந்து பெருசாக போச்சா, மறுபடியும் வந்து குட்டியாக வந்து செடி வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அது எதனாலன்னா கிழங்கு வந்து அவ்வளோதான் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து மேலே இருக்கிற செடி வந்து காயலை அப்படின்னாலும் கீழே வந்து மறுபடியும் வந்து புதுசாக வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், கிழங்கு இந்த வாட்டியாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்து எல்லாம் செடியெல்லாம் காஞ்சதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி இந்த கிழங்க வந்து உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கல்லும் மண்ணுமா ஒன்றுமே இல்லை. செடி மட்டும் நல்லா அப்படியே சூப்பராக வளர்ந்தது. போன வாட்டி எப்படி லெமன் சைஸ் வந்தது, அதை விட இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. பட் ஆனால் யூஸ் இல்லை, வெறும் வந்து வேர் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து செம்ம டைட்டு மண். அந்த மண்ணை வந்து நான் தோண்டி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு செம கடுப்பாயிருச்சு. இது வேலைக்கே ஆகாது, நெக்ஸ்ட் டைம் வந்து நடவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லீஸாக உள்ளே போயிருக்கு, அவ்வளோதான் தவிர பெருசாகவே ஆகலை. அதாவது வளர்ந்துருக்கு, பட் அகலமாகவே எக்ஸ்பேண்டே ஆகலை. கிழங்கு பெருசாகவே ஆகலை. சரி எப்படியோ போகுது அப்படின்னு சொல்லி இருந்த வரைக்கும் வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து ஒரு 4-5 டேஸ் கழித்து மறுபடியும் அவரைக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற அவரைக்காயெல்லாம் மறுபடியும் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த அவரைக்காய் நம்மளோட இந்த மணத்தக்காளி கீரை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து என்ன ஆச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, இந்த மற்ற செடிகளுக்காக தண்ணி ஊற்றுறது, அது மறுபடியும் வளர்ந்து வந்திருக்கு மணத்தக்காளி கீரை. சரி அந்த கீரை ஃபுல்லாக வந்து எதுக்கு வேஸ்ட்டாக போகிறதுன்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் வந்து கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் வருமானு தெரியல, வெயிலுக்கு வந்தால் தான் வரும். இது வந்து செடி அவரை குட்டியாக செடியில் காய்ச்சது. கீழே இருக்குது அவரை பறிச்சாச்சு. கொத்தவரங்காய் வந்து வராது அப்படின்னு நினச்சேன். அது வந்து ஃபுல்லாக வந்து பூச்சி வந்து இதாகிடுச்சு இல்லையா, அதுவும் வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொத்தவரங்காய் வந்து மறுபடியும் வந்துட்டுருக்கு. ஒரு செடி வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு செடியில் வந்து அன்னைக்கு இன்னொரு நாள் பறித்தேன், முன்னாடி நாள். அப்புறம் இன்னொரு செடியில் வந்து இன்னொரு நாள் பறித்தேன். நார்மலாக கீரை பறிக்கும்போது வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டேன். இந்த முருங்கைக்கீரை செடியை வந்து என்ன பண்ணாங்கன்னா 3-4 செடி இருந்தது. ஒரு செடியை வந்து ஒடிச்சிட்டாங்க, யார் பண்ணுறாங்கன்னே தெரியல. செடியை வந்து ஒடிச்சு விட்டுட்டாங்க. அது வந்து வருமா இல்லையான்னு தெரியல. ரொம்ப வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எப்படி கீரையை மட்டும் கிள்ளி எடுக்கலை, அப்படியே செடியே ஒடிச்சிட்டாங்க.
எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஐயோ! நட்டதே வந்து 4, 5 நான் வந்து கிட்டத்தட்ட 7, 8 விதை நட்டேன். அதில் 4 செடி தான் வந்தது. அதுலேயும் வந்து ஒன்றுத்த வந்து உடைச்சிட்டாங்க யாரோ. 3 செடி இருக்குது. இது வந்து வளருமான்னு கூட தெரியல. வெயிலுக்கு ஏன்னா எல்லா செடிகளும் வந்து நாஸ்தி ஆகிடும். பட் வளரும்னு நினைக்கிறேன். முருங்கை இல்லையா அதனால. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறையா அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.